சென்னை வடசரவாக்கத்தில் சாலையின் நடுவே புதையுண்ட மாநகராட்சி குப்பை லாரியை மீட்கும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. சென்னை வடசரவாக்கம் நியூ காலனி பகுதி பிள்ளையார்கோவில் தெருவில் சமீப காலமாக திடீர் பள்ளம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் சேதமடைந்த சாலையை சீர்படுத்தி இருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் சாலையில் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டதால் மாநகராட்சியின் குப்பை லாரி சாலையில் புதையுண்டது. இதனை கிரேன் மற்றும் மற்றொரு லாரி உதவியுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் மீட்டனர். அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனமும் பள்ளத்தில் சிக்கியுள்ளது. மெட்ரோ பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்ட பிறகு இதுபோன்று தொடர் பள்ளங்கள் ஏற்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சின்ன பள்ளம் வந்தது ஃபர்ஸ்ட், அதை முதலே பார்த்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரரி மெஷர்ஸ் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர ஒன்றுமே பண்ணல. மாநகராட்சி குப்பை லாரி புதையுண்ட சில நிமிடங்களில் இருசக்கர வாகனமும் அதே இடத்தில் பள்ளத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் மறுநாள் சனிக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, சேலம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கு 15ஆம் தேதி 460 சிறப்பு பேருந்துகளும் மறுநாள் சனிக்கிழமை 245 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் 81 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பௌர்ணமியை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 15ஆம் தேதி 265 பேருந்துகளும் 16ஆம் தேதி 85 பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதேபோல கோயம்பேட்டில் இருந்து 15 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 5 பேருந்துகளும் திருவண்ணாமலைக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு செய்வோருக்கு குலுக்கல் முறையில் முதல் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குலுக்கல் முறை மூலம் உயர் பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நவம்பர் 21ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளுக்கு குலுக்கல் முறையில் முதல் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று 2வது பரிசாக LED ஸ்மார்ட் டிவியும், 3வது பரிசாக குளிர்சாதன பெட்டியும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வரும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பு குலுக்கள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் குறிப்பிட்டுள்ளது. இவற்றுடன் வழக்கமான மாதாந்திர குலுக்கல் முறையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளில் 13 பேர் மாதந்தோறும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் முதல் 3 வெற்றியாளர்களுக்கு தலா 10,000 ரூபாயும், மற்ற 10 வெற்றியாளர்களுக்கு தலா 2,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். இதனை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டனர். பாலத்தில் நடந்து சென்று முற்றுகையிட முயன்ற மீனவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தின் போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸுக்கு மீனவர்கள் எழுந்து வழிவிட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும், நாட்டு படகுகளையும், மீனவர்களையும் விடுவிக்கணும். இந்த 40 வருட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும். போராட்டம் பற்றி தகவல் அறிந்து வந்த ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் மீனவர் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் 2 இயந்திர மீன்பிடி படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கோடிட்டுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை உடனடியாக விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதால் தொடரில் இருந்து விலக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள அணிகள் பங்கேற்கும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. கடைசியாக 2017ஆம் ஆண்டில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானிடம் தோற்றது. இந்நிலையில் அடுத்த ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை என்ற முடிவில் பிசிசிஐ இருக்கும் நிலையில் இதுகுறித்து ஐசிசி மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் இறுதிப் போட்டி வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்திய அணி வரவில்லை என்றாலும் தொடரை நடத்த பாகிஸ்தான் உறுதியாக உள்ளது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்ற ஐசிசி திட்டமிட்டுள்ளதால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொடரில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 4 வழி சாலை என்று சொல்லி திருப்பூர் ஒட்டுமொத்த மக்களையும் நசுக்கிக் கொள்கின்றார்கள். இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மட்டுமல்ல, எங்களோடு அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து சுங்கச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி பலகட்ட போராட்டங்களை நடத்துகிறோம். திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நள்ளிரவு முதல் செயல்பாட்டிற்கு வரவிருந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இதனை இடிக்க கோரி 2 வருடங்களாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் வெளியானது. இதனையடுத்து விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தற்காலிகமாக சுங்கச்சாவடி திறக்கப்படுவது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தன் பக்கம் இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்பாடின்றி பேசும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிப்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நம் பக்கம், மாற்று முகாம், கலக்கம் என்ற தலைப்பில் கட்சித் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு மக்களின் முகமலர்ச்சியே பதில் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், அதில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் நியாயமாக கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை பெறுவதில் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்ற அக்கறை அதிகாரிகள் வரை இருப்பதால் மக்களின் தேவை அறிந்து நிறைவேற்ற முடிவதாக கூறியுள்ளார். பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மா உணவகத்தை முன்பை விட சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பண்பாடின்றி அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டியிருக்கிறதே என்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்திலும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதை பார்த்து சிலர் வயிறறிவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 42 மாத ஆட்சிக் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கபட வேடம் புனைவதில் முனைவர் பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுக மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். 42 மாத திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததைத்தான் சுட்டிக்காட்டியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தனது கருத்தில் இருந்த உண்மைகள் சுட்டதால் 7 பக்க மொட்டை காகித அறிக்கையை ஆட்சியாளர்கள்
அறிக்கைகள் வெளியிட்டிருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கபட நாடகமோ சூழ்ச்சியோ செய்ய வேண்டிய அவசியம் தனக்கில்லை என்று குறிப்பிட்ட அவர் 2021 பொதுத் தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நிழல் அரசு போன்று செயல்படும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சுட்டிக்காட்டும் குறைகளை ஏற்றுக்கொண்டு தங்களின் செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பொதுமக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஊழியர் தொடர்பாக திமுக வெளியிட்ட விளக்க அறிக்கையை மொட்டை காகித அறிக்கை என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மொட்டை காகித அறிக்கை என்றால் அதனை ஊடகங்கள் எப்படி பிரசுரித்திருக்கும் என்றும் தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளுக்கும் சேர்த்து மொட்டையாக வேட்பாளர் பட்டியல் வெளியானதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் பட்டியலிட்டுள்ளார். அதிமுக என்றைக்குமே அரசு ஊழியர்களை மதித்ததில்லை என்றும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அரசு ஊழியர்களை கனிவாகவே திமுக நடத்தும் என்று கூறியிருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு உரிமைக்காக போராடியவர்கள் மீது வழக்குகளும் துறை ரீதியான நடவடிக்கைகளும் அதிமுக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டன என்பதுதான் கடந்த கால வரலாறு என்றும் கூறியுள்ளார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எஸ்மா சட்டத்தில் நள்ளிரவில் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதையும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பள்ளி ஆசிரியர் சம்பளத்தை விளம்பரமாக வெளியிட்டு அவர் இழிவுபடுத்தினார் என்றும் தங்கம் தென்னரசு சாடியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 3வது T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சமன் செய்தது. இந்நிலையில் 3வது போட்டி செஞ்சுரியனில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு தொடங்க உள்ளது. தொடரை கைப்பற்ற இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய தேவை இரு அணிகளுக்கும் இருக்கிறது. எனவே ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செஞ்சுரியன் ஆடுகளம் சுழற்பந்து வீச்சுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது என்று தெரிகிறது. 3 சுழற்பந்து வீச்சாளர்களுடன் விளையாடி வரக்கூடிய இந்திய அணி இன்றைய போட்டியில் ரவி பிஷ்ணோய்க்கு பதில் ஆல்ரவுண்டர் ரமன்தீப் சிங்கை களமிறக்க வாய்ப்புள்ளது.